வணக்கம். இப்போ தான் ஒரு 3 மில்லி ஆம்ப் கிட்ட வந்திருக்கிறேன். வோல்ட் வந்து 3.3 வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ தான் கொஞ்சம் ஆம்பியருக்கு வந்திருக்கேன். 3 மில்லி 10 மில்லி ஆம்ப் காட்டுது. சோடியம் ஹைட்ராக்சைடு சேர்த்திருக்கேன். சோடியம் ஹைட்ராக்சைடு, அப்புறம் ஜிங்க் சல்ஃபைட்டு, அப்புறம் வந்து ஜிங்க் சல்ஃபைட்டு, அப்புறம் வந்து காப்பர் சல்ஃபைட்டு, அப்புறம் வந்து சோடியம் டெட்ராபோரைட்டு வெங்காரம், அப்புறம் வந்து சோடியம் நைட்ரைட்டு இதெல்லாம் கலந்துருக்கேன். அப்புறம் சிலிக்கான் சிலிக்கேட்டு, அதாவது சோடியம் சிலிக்கேட்டு அது வேறு கலந்துருக்கேன். இப்போ அது வந்து வேலை செஞ்சிட்ருக்குது. 3 மில்லி ஆம்ப் இப்போ தான் உருப்படியாக காட்டிகிட்ருக்குது. ஆனால் வோல்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 3600, 3700, 3800 காட்டுது. 3800, 3700 அது வந்து ஏறி இறங்கிட்டே இருக்கும். இது செராமிக்கில் அடிச்சுட்டு வரணும். செராமிக்கில் வந்து நமக்கு வந்து 200 மில்லி ஆம்ப் வரணும். இப்போ தான் வந்து ஒரு 3 மில்லி ஆம்ப் வந்திருக்குது. இப்போது இன்னும் நம்ம 10 மடங்கு முன்னேறணும். குறைஞ்சபட்சம் நம்ம வந்து 100 மில்லி ஆம்ப் தாண்டி போகணும். இது இலக்கு வந்து 3000 மில்லி ஆம்ப்பு. இப்போ 3 மில்லி ஆம்ப்பு கிட்ட வச்சுருக்கேன். இப்போ சோடியம் ஹைட்ராக்சைடு சேர்த்திருக்கேன். NaOH சேர்த்துருக்கேன். அடுத்து Na, அப்புறம் வந்து KOH சேர்த்தலான் இருக்கேன். பார்க்கலாம். அந்த அரியலூர் மணிகண்டன் ஆர்வமாக இருக்கார், அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். என்கிட்ட எல்லா கெமிக்கலும் இருக்குது. ஆனால் செராமிக்கில் செராமிக்ங்கிறது அது இன்சுலேட்டர் மாதிரி இருக்கும். அதை உடச்சிட்டு உள்ளே போகணும்னா சாதாரண விஷயம் இல்லை. பாருங்கள், 3 மில்லி ஆம்ப்பு அப்படி காட்டிக்கிட்டு இருக்குது. இது அப்படின்னு நின்றுட்டே இருக்கணும். 3 மில்லி ஆம்ப்பு, 4 மில்லி ஆம்ப் ஏற்றிக்கணும். தேவைப்பட்டதுன்னா தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ நான் 1 தான் செஞ்சுருக்கேன், 3 செஞ்சுருக்கேன். வோல்ட்டெல்லாம் பிரச்சனை இல்லை. வோல்ட்டு நமக்கு பிரச்சனை இல்லை. ஆம்பியர் தான் நமக்கு பிரச்சனை. செஞ்சிட்ருக்கிறேன்.